ஓகே சார். இப்போ இந்த காணொளி இது வரைக்கும் நான் ஏற்பட்ட விஜய் மத்தியில் வச்ச பல கேள்விகளுக்கு அவர் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன வந்து நகருவார்? குறிப்பாக கரூரில் நடந்திருக்கிற சம்பவம் என்ன அப்படின்றது உண்மை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கரூர் மக்களுக்கும் தெரியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. விஜய் தரப்புலேருந்து ஆதாரம் வச்சுருப்பாரா? அடுத்த கட்ட நகர்வு என்ன வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, பல ஆதாரங்கள் வச்சிருந்தான் நீதிமன்றத்தில் அவங்க சிபிஐ விசாரிக்கணும்னு கோரிக்கை விடுப்பதற்கே காரணம், அவங்களுக்கு அரசாங்கம் நியமித்திருக்கிற இந்த ஒரு நபர் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. தே எக்ஸ்பிரஸ் தி நோ கான்ஃபிடென்ஸ் பை டிமாண்டிங் ஏ சிபிஐ என்கொயரி. அதனால் வந்துங்க எப்போவுமே எந்த குற்றவாளியும் விசாரிக்கிற ஆள் மேலே சந்தேகம் சொல்லிட்டான்னா, குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குது இல்லையா, இன்றைக்கி தாவேகா மேலே தானே குற்றஞ்சாட்டுறாங்க. அப்போ விசாரணை போடும்போது அவங்களுடைய கருத்து கேட்டு அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறால போடக்கூடாதுன்றது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதின்வாங்க. அப்போ இவங்க வந்து சிபிஐ கேட்குறாங்களா, சிபிஐ விசாரிக்கிட்டோம். இப்போ யாருக்கும் மறைப்பதற்கோ ஒழிப்பதற்கோ எதுவும் இல்லைன்னா எதுக்காக, யார் விசாரித்தா என்ன, உண்மைகள் வெளியே வரப்போகுது. யார் தவறு பண்ணாங்களோ அவங்க வந்து அடையாளம் காண போகிறாங்க, அவ்வளோதானே. அதனால் யார் விசாரிக்கணும், நான் தான் விசாரிப்பேன், நான் சொல்கிற ஆள் தான் விசாரிக்கணும்னு சொல்லும்போதே அந்த விசாரணையினுடைய புனிதம் கெட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக யாரை நீங்கள் விசாரிக்கலுங்க, அவங்க சொல்கிற ஆளை போட்டு விசாரிச்சிங்கன்னா நாளைக்கு யாரும் வந்து பின்வாங்க முடியாது இல்லையா. பாருங்கள், அவங்க கேட்ட ஆளை தான் விசாரிக்க சொன்னோம், சிபிஐ கேட்டாங்க, சிபிஐயில் விசாரிக்க சொன்னோம். அப்போ அவங்களும் வந்து இல்லைங்க இதெல்லாம் ஒரு சார்பாக பண்ணிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னது தாங்க நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஏற்கனவே அந்த அஜித்குமார் காவலாளி வழக்கிலையும் அரசாங்கமே முன் வந்து கொடுத்தது சிபிஐயை. அதனால் எனக்கு என்னவோ சிபிஐ விசாரணை தான் முழு உண்மைகளை கொண்டு வரணும். இவங்க இந்த ஆணையத்துக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போவே நான் பார்க்குறேன், ஒரு பப்ளிக் என்கொயரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாதிக்கப்பட்ட ஆட்களை சந்தித்து பேசுகிறத விட திமுக வட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்கள் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை, ஏன்னா அவங்க அந்த கூட்டத்திலேயே வரலை, அவங்க கூட்டத்தில் சம்மந்தப்பட்டவங்க ஆள் இல்லை.